நமக்குள்ள ஒரு ஆழ்நிலை பதிவு இருக்கு. இந்த நேரம் உண்ணும் பொழுது அடுத்த நேரத்தை உறுதி செய்கின்ற ஒரு மனம் ஒண்ணு இருக்கு. அதை நோக்கி இது பயணிக்கும். அதை நோக்கி பயணிக்கும். இது இதுக்கும் தெரியாது. அதுல மட்டும் அது குறியாவே இருக்கும். அதுல எந்த மாறுதலும் கிடையாது. அது சுவையை விட்டு கொடுக்காது, நேரத்தை விட்டு கொடுக்காது, அளவை விட்டு கொடுக்காது. இப்படியே அதுக்குள்ளார ஒண்ணு இருக்கு. அது அப்படியே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி இச்சைகளினால் நாம் இந்த களத்தை கை கொண்டிருக்கிறோம். நமக்கு நிறைய பிடிக்கும், நாக்கு சுவை பிடிக்கும், ஆசை இருக்கு, பற்று இருக்கு, இச்சை இருக்கு, இந்த தேகத்தினுடைய சிறுமைகள் இருக்கு, பெரும் பிழைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதன் பெயரால இந்த மனம் அந்த சிறுமை இயல்புகள், சிற்று இயல்புகள்ல, சிற்று இன்பங்கள்ல லயித்து அதன்பால் ஆழ்ந்து அதற்காக இந்த தேகத்தை அது பயன்படுத்துகிறது. அறிவை தூர எடுத்து வைக்கிறது. அடிமைப்பட்டு விட்டது. அப்ப இங்க இருக்கு. கொதிக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது. எரியறதை இழுக்கணும். எரியறதுங்கிறது தான் இங்க மொத்த தேகத்திலயும் இருக்கு. ஒரு சுவை விடுறதுல இருந்து, உன் சிந்தனையை கட்டுப்படுத்துறதுல இருந்து, உன் எண்ணத்தை கட்டுப்படுத்துறது இருந்து, சொல்லை செயலை பசிய வரைக்கும் கட்டுப்படுத்துறதுல இருக்கு. இங்க முதல் இங்க கோட்பாடு அதுதான். பசியையும் ருசி. பசிய முதல்ல ருசி. ஒன்னும் தப்பு கிடையாது. அந்த இடத்துலதான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய், அது வரைக்கும் இதுல இருந்து இதெல்லாம் உணர்ந்தது ஒன்னே ஒண்ணு, பசிய மட்டும். அது ஆதாரம். அப்ப இந்த பசி வரும்பொழுது இவன் தன்னுடைய கடந்த பிறவைகளுக்குள்ள பூந்து நரனை மறந்து வனத்து மிருகங்களை மனம் விட்டு விடுகிறான். அங்கிருந்து தொடங்குது. அதல்ல தவங்கிறது. அது இல்லாமலே போனாலும் சரி, அப்படியே நலிந்து ஒடிந்து முடிந்து விட வேண்டும். அதுவும் ஒரு தவத்தில் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் நிலை பெற செய்ய நம்ம இடத்துல மெய் அறிவும் இருக்கிறது. இந்த சிற்றியல்புகள்ல லைத்திருக்க இந்த உடல் மனம் ஆசை இது சார்ந்தவைகளில் இருந்து உள்வாங்குதல், மீட்டெடுக்கிறது. சிறுக சிறுக மீட்டெடுக்கிறது. எறும்புற கல்லும் கரைகிறதா. நம்ம செய்யறதுனால ஒரு என்ன சொல்றது, ஒரு திடமான நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் எந்த பலனையும் எதிர்பாராம செய்துகிட்டே இருக்கிறது. அதன்பால் உள் வாங்குறது. ஒரு சராசரி மனிதன் எதெல்லாம் வீழ்ச்சி அடைகின்றானோ அதிலிருந்து நீ மீட்டெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சராசரி மனிதன் எதெல்லாம் கண்டு கேட்டு நடுங்குகின்றானோ அதுல இருந்தெல்லாம் நீ உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். இந்த ஆசையை கொண்டு நாம் வாழ வரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு புரியாதது, நம்மளால முடியாதது அப்படின்ற ஒரு எந்திரத்துல பூட்டி வச்சிருக்காங்க. ஆசை விட விட இன்பம். இவன் ஆசையே இன்பத்தின் மேல. ஆசை விட்டளவு இன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்திரத்தில் இருந்த நீர் அகல அந்த வெற்றிடத்தில் காற்று புகுகிறதாம். அப்படி இந்த ஆசைங்கிற நீர் வைத்திருக்கான், திடப்பொருள் வைத்திருக்கான். அங்க ஒண்ணு இருக்கு, காற்று புக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அது வெளியேற வெளியேற காற்று தானே நிறையும். இதுதான் நிஜம். அப்ப நீ இதெல்லாம் நீ அடைந்ததெல்லாம் இன்பம்ன்றதெல்லாம் இல்லைன்னு சொல்ற. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வரட்டு இன்பம், இந்த மன அமைச்சலுக்காக. இதுதான் நிஜம் சொல்ற. நீ இனிமை மயமாக நீ உனக்குள்ள நிலை நின்று இருக்கிறது. அந்த மனதீபம் அதை கண்டு அப்படியே இயல் அன்பு இன்ப ஆனந்தத்திலே நிலை நின்று இருக்கிறது. அது வேற. இந்த சகத்தினால உனக்கு எதையுமே தர முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. தேகத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு பசிக்கும். பசிக்கும் பொழுது ஆதாரம் அதன் பெயரால் அழைத்து செல்லும். அவ்வளவுதான். பசித்த பின் புசித்த பின் அதையும் விட்டுடும், தள்ளி வச்சிரும், வெறுக்கும். சாப்பிடு. கடும் பசியில் சாப்பிடுவதற்கு முன்பு இருந்த ஈர்ப்பும் லயமும் உண்ட பின்பு அங்கு தரை தட்டி விடுகிறது. அப்படியே இருக்குமானா அடுத்த நேரம் பசிக்கும். அப்ப மறுபடியும் அது மாதிரி ஆகும். ஆனா இப்ப அதெல்லாம் கடந்து போயிடும். அது அந்த எந்திரத்திற்கு மூலப்பொருள் கிடைச்சிருச்சு, தூக்கி எறிஞ்சிடாது. அடுத்த நாட்டத்துக்கு வந்துடும். அதான் பசி வந்தா பத்தும் பறந்துருங்கிறது எல்லாம் இருக்கும். ஆனா பசின்றதுதான் ஆதாரமா இருக்கும். அதை அங்க கை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேல இருக்கிறது எதையும் வளராதுன்னா பசித்திருன்னா. பசி மட்டும் நீங்காத உன்னை பார்த்துக்கொள்ளும் சொல்ற. இது வயிறு நிறைஞ்சிடக்கூடாது. நீ செய்யற கர்மங்கள்ல நீ நிறைஞ்சிடக்கூடாது. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை பத்தி நம்ம எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. கனவுகள் எல்லாம் தூக்கி குப்பையில போடணும். கனவுன்னா நம்ம கனவு இல்லைன்னு சொல்றேன். கனவுங்கிறது உறக்கத்தை கெடுக்கிற கனவு ஒண்ணு இருக்கு. அது லட்சியவாதிகள் காணுகின்ற கனவு.
சும்மா கண் திறந்துகிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க இந்த உலகத்திற்கு உதவாது. மனதை திசை திருப்பும் வித்தை. அப்ப நம்ம உண்ணும் உணவுல இருந்து ஒவ்வொரு நிலைப்பாடுகள்ல இருந்து இருக்கு. இது காயம். காயம் தாங்குவதற்காக ஒரு மேடை. இதை நான் பழிப்பதற்கில்லை. இயன்றளவு இந்த தேகம் காயம் தாங்கும். உலகளவு அகாயமான உள்ளம் தாங்கும். மறுப்பதற்கில்லை. இதனுடைய சுபாவம் இரவு பகல் போல. இதை தெரிஞ்சுக்கணும். இங்க கசந்தது இருக்கு, ஒன்று பழகணும். ஆமா, அதையும் நம்ம புறம் தள்ளுவதற்கு இல்லை. புழுக்கம் பழகணும். இந்த சகம் நமக்கு என்ன தரும்? அது வன் சொல் தரும். வேற என்ன செய்யும்? நலன் விரும்பிகள் 4 நல்ல வார்த்தைகள், 4 நல்ல எண்ணங்கள், 4 நல்ல வழிகாட்டுதல்கள் செய்வார்கள். இந்த சகம் வேற ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கு. இது யாரையும் பழிப்பதற்கு இல்லை. இது ஒரு அவசர உலகம். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, மனமா இல்லை, உனக்குள்ள ஊடுருவி இருக்கு. இச்சை, பற்று, ஆசை. ஆசை அளவு அவஸ்தை, பற்றளவு பதட்டம், இச்சை அளவு இம்சை, விதைப்பளவு விளைச்சல், இன்பத்தில் ஆழ்ந்தளவு துன்பம். இது களத்தின் நீதியாய் இருக்கிறது. அவ்வளவுதான். இங்க நான் எனும் தன்மை வதம் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மனத்தின் தன்மை புரிகிறதா? அனவும் கண்மம் எனும் முக்காலில் அமர்ந்திருக்கும் நான் எனும் மனம். அது ஒரு அகங்காரனார் பிரக்ஞை அவஸ்தை. நான் படுத்திருக்கேன். என்னோட பணியாள் எங்கள் எதிரில் அவர் எனக்கு முன்னாடி நின்றுட்டு தான் இருப்பார். நான் உறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உறங்கிட்டு இருந்தார். அப்ப அமர்ந்திருந்தார். அந்த இடம் அமைதியா இருந்தது. மீண்டும் அமர்ந்திருக்கிறார். இவர் எழுந்து விட்டார். காணும் பொழுது எரிமலையா தகிக்கிறார். ஏன்னா இப்ப இந்த நான்ற பிரக்ஞை அவஸ்தை வெளி வந்துருச்சு. அது தானும் அவஸ்தையில் இருக்கும், தன்னை சார்ந்திருக்கவரும் அவஸ்தைப்படுத்தும். அப்படி இருக்கும் மனசு. மனம் ஒப்ப மாட்டேங்குதுங்கிறான். ஏன்னா நீ அதை நம்பாதங்கிறான். இரட்டை கண் ஒன்றுதான் பழக்காணும் தனிக்கான அண்ணலும் இவ்வண்ணம் ஆகின்றான். ஒரு காட்சிக்கு என்னடா 2 கண்கள்? இடபாகம் வளபாகம், இடர்பாகம் வளர்பாகம். ஏன் வச்சான்? நன்றும் தீதும் ஒரு சேர காணுகிறது. நீங்க அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலாம் நோக்கதில் நிலை நின்றுக்கா. உனக்கு தலை வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு தலைமை பண்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மன் தந்த மன்னன் நீ உணர்ந்தால் நீ மன்னன், உணராது போனால் நீ மண்ணுக்கு இரையாகுவாய். அவ்வளவுதான். செம்மைப்படுத்துதல். இங்க காட்சி நம்மளை அழைச்சிட்டு போயிடாது. பலரோட உபதேசம் அழைச்சிட்டு போயிடாது. இன்னும் எதுவும் என்னை அழைச்சிட்டு போயிடாது. என்னை நான் புத்தியினால் சுத்தமாய் ஒன்றினை குறைத்து அதன் பெயரால் செலுத்தி கொண்டிருக்கிறேன். குறியை குறைத்து விட்டவன் குறுக்கீடுகளை காணுவதில்லை. குறுக்கீடுகளை காணுபவன் குறியை நினைக்கப் போவதே இல்லை. தானே நிஜம். அதுதான் ஆதாரமே.